உங்களோட வீடியோஸில் இந்த மாதிரி ஹைலைட் எஃபெக்ட் ஈஸியாக கிரியேட் பண்ணலாம். மிஸ்டர் பீஸ்ட் அவரோட வீடியோவில் இந்த ஹைலைட் எஃபெக்ட் யூஸ் பண்ணி நிறைய பார்த்துருப்பீங்க. ஸோ அதை தான் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் உங்கள் கிளிப்பை இம்போர்ட் பண்ணிவிட்டு அந்த பேஸ் லேயரை Ctrl+D ப்ரெஸ் பண்ணி டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு இந்த ஆப்ஜெக்ட் தான் ஹைலைட் ஆகி தெரியணும். ஸோ இதை மட்டும் ரோட்டோஸ்கோப் பண்ணி எடுக்க போகிறோம். ஒன்ஸ் உங்களோட ஆப்ஜெக்ட்டை கரெக்டாக செலக்ட் பண்ணதுக்கப்புறமா இந்த ஃப்ரீஸ்ன்ற பட்டனை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம அந்த ஆப்ஜெக்ட்டை மட்டும் தனியாக ரிமூவ் பண்ணி எடுத்துட்டோம். ஸோ இதில் நான் ஃபில் எஃபெக்ட் ஆட் பண்ணுறேன். எனக்கு பிடிச்ச கலரை வந்துட்டு நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஃபஸ்ட் லேயரோட பிளெண்டிங் மோட ஓவர்லே கொடுத்துட்டு இதில் காசியன் பிளர் ஆட் பண்ணுறேன். அதோட வேல்யூ ஒரு 50 ஆர் 60% செட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ தான் அந்த எட்ஜஸ் வந்துட்டு ஷார்ப்பாக இல்லாமல் பிளர் ஆகி தெரியும். இப்போது எந்த டைமிங்கில் எனக்கு க்ளோ ஆகணும், ஹைலைட் ஆகணுன்றது இருக்குது. ஸோ அந்த டைமிங்க்கு வந்துட்டு நான் அந்த கிளிப்பை வந்துட்டு ட்ரிம் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது இந்த கிளிப்பில் T ப்ரெஸ் பண்ணி ஒப்பாசிட்டியை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் ஸ்டார்டிங்கில் அண்ட் மிடில் அண்ட் தென் எண்டில் கீ ஃப்ரேம் வச்சுட்டு ஸ்டார்டிங்கோட கீ ஃப்ரேமையும் எண்டோட கீ ஃப்ரேமையும் 0க்கு செட் பண்ணிடுங்க. இப்போ இந்த 3 கீ ஃப்ரேமையும் செலக்ட் பண்ணி F9 ப்ரெஸ் பண்ணி ஈஸின்னு ஈஸி அவுட் கொடுத்துக்கிறேன். இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹைலைட் எஃபெக்ட் கிடச்சிருச்சு. இது இன்னும் கொஞ்சம் டியூரேஷனுக்கு அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும்னா அதை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதே லேயரை நீங்கள் இன்னொரு தடவை டூப்ளிகேட் பண்ணி கூட அந்த ஹைலைட்டோட இன்டென்சிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சு புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா லைக் போட்டு சொன்டெக் பார்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.